ஒரு விஷயம் கூட இதான் நாமத்திலும் கற்றுவாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலும் எல்லாருக்கும் சிறுமையும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதோடு கூட நாம் பாடத்துக்கு கடந்து செல்லலாம். கேட்குதுங்களா எல்லாருக்கும்? அந்த நிமிட கேட்குதுங்களா? கேட்குதுமா? இல்லை மைக் போட்டால் கேட்குது. ஓகே. கிறிஸ்துவ அன்பான சகோதர சகோதரிகள், மீண்டும் ஒரு விஷயம் கூட நான் எனக்கு தெரிவிக்கிறேன். இன்றைக்கி என்ன பாடம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நான் ஒரு 2-3 பாடம் எடுத்து வச்சேன். ஏன்னா முன்கூட்டி எல்லாம் எழுதி வச்சுருவேன், சான்ஸ் வரும்போது பேசலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பாடம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அது வந்து எப்போ வேணாலும் பேசலாம், அந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கும் சப்ஜெக்ட். ஒரு சில பாடங்கள் வந்து ஒரு சில காலகட்டங்களில் தான் பேசும்போது அது நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து அந்த அடுத்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே வரப்போகுது. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிற இந்த நாட்களில் வந்து சரி அவரை பற்றியே தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எப்படி நம்மளை வழி நடத்துகிறாருன்னா, 4 நாளில் டக்குன்னு அந்த சப்ஜெக்ட் அப்படியே ரெடி பண்ணி அப்படி இது ஆயிடுச்சு. சப்ஜெக்ட் ரெடி பண்ணிட்டேன். சரி பாட்டு பாடலாம்னு சொல்லிட்டு என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது காலத்தில் வண்டி ஓட்டி யோசனை போயிருந்தேன். சரி மதியானமாக பிரதர் ஃபோன் பண்ணி சொல்லலாம், இந்த பாடின பாட்டை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாடலாம். நான் ஃபோன் பண்ணுறதுக்குள்ள அவரே போட்டுக்கிறார் அந்த பாட்டு தான். பார்த்ததுமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். தேவன் நம்மளை வழி நடத்துகிறாரு, நம்மளுடைய நினைவுகளெல்லாம் எப்படி அறிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது அதே ஒரு ஆச்சரியம். அதனால் என்ன பாடம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு இரவில் 6 சோதனை அல்லது 6 விசாரணை. ஒரே ராத்திரியில் 6 தடவை விசாரிக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இது எப்பவுமே தியானிக்கிற ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 23:24, லூக் 23:24. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து. அப்போ எதை பற்றி நம்ம பேசுகிறோம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிற இந்த காலகட்டங்களில் அதிகமான சப்ஜெக்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த ராவிருந்து அவர் சீசர்களை உட்கார வச்சு ராவிருந்து பண்ணது, அந்த நேரத்தில் என்ன ஆச்சு, யூதாஸ் காட்டி கொடுத்தது, அப்புறம் சீசர்கள் விட்டு விலகி போகுது, அப்புறம் அவருக்கான துரோகங்கள், அப்புறம் சிலுவை பாடுகள், அந்த நேரத்தில் அவருக்கான அவமானங்கள், நிந்தைகள், கடைசியில் அவருடைய மரணம். இதை தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இவைகளின் மத்தியில் அதுக்கு மத்தியில் சில காரியங்கள் நடக்குது. இந்த நிகழ்வுகளுக்கு மத்தியில் ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த ஒரு நாடக காட்சிகள் போல் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த அந்த விசாரணை, அதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 6 மணி நேரத்தில் 6 விசாரணைகள் நடந்துருக்குது. அதில் வந்து 3 வந்து மத ரீதியானவை, அதாவது ஆன்மீக ரீதியானவை, இல்லை ஆதிக்குரிய விஷயத்துலன்னு சொல்லலாம். 3 வந்து சிவில் ரீதியானவை. அந்த 6 விசாரணைகள் நடக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் யூதாஸ் மூலியமாக காட்டி கொடுக்கப்பட்டு அவர் பிடித்து சென்று அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்குள்ள இந்த காரியங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அவர் காட்டி கொடுக்கப்பட்டு ருச்சின்னு போயிட்டு 12 மணி நேரத்தில் சிலுவையில் அடைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இப்படி நடக்கும்போது அந்த விசாரணைகளில் என்ன நடக்குது அப்படி பார்க்கும்போது பார்த்தோன்னா, இந்த விசாரணைகள் எல்லாத்துலேயுமே வந்து சட்ட விரோதமான காரியங்கள் தான் அதிகமாக அங்கே பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயமான விசாரணை அங்கே நடக்கலை, நீதி கிடைக்கல, எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா சட்டவிரோதமாக தான் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே நம்ம கேரக்டர் சப்ஜெக்ட் பற்றியோ இல்லை வேறு இதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறதில்ல. என்ன பார்க்குறோம்னாக்கா, நடந்த சம்பவங்களில் என்ன மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம். இது என்னன்னாக்கா, நம்ம சில சப்ஜெக்ட் வந்து நம்முடைய குணலட்சணங்கள் வளர்றது இருக்கும், சில சப்ஜெக்ட் வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கும். இது ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அது பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது சில காரியங்கள் அங்கே என்ன சட்டவிரோதமாக நடக்குதுன்றது வேத வசனங்கள் அடிப்படையில் இருக்கும். சில காரியங்கள் வந்து அவங்களுடைய யூதர்களுடைய புஸ்தகத்தில் நியாயப்பிரமாணம் வேதத்தின் அடிப்படையில் வேறு அவங்க எழுதியிருக்கிற புஸ்தகங்களில் அதை பற்றி விசாரணை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அதை வச்சு பார்க்கும்போது இந்த 6 சோதனைகளையும் கவனிக்கும்போது இது எல்லாமே வந்து எவ்வளோ நேரத்தில் நடக்குதுன்னா, ஒரு இரவில் ஒரே ராத்திரி மட்டும் இது நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதலாவது விசாரணை காலையில் 12:30 12 மணிக்கு அப்படின்னு நடக்குது.
அந்த விசாரணைக்கு அந்த குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து மேலே எங்கே கொண்டு போகிறாங்கன்னா அண்ணாவுக்கு முன்பாக கொண்டு போகிறாங்க. அங்கே விசாரணைக்கு முந்தைய அங்கே முக்கியமாக என்ன வருதாங்கனாக்கா எல்லாமே வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் தான் வரும், பொய் சாட்சிகள் தான் அங்கே வருது நம்ம பார்க்குறோம். இது எப்படின்னாக்கா ஒரு நீதிமன்றத்துக்கான ஒரு அமைப்பு அங்கே இல்லை ஒன்று. ரெண்டாவது, அண்ணா வந்து அந்த சமயத்தில் பிரதான ஆசிரியர் இல்லை, அவர்கிட்ட கொண்டு போக வேண்டிய அவசியமே அங்கே இல்லை. அப்புறம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அந்த எந்த ஒரு குற்றச்சாட்டும் அங்கே கொடுக்கப்படல. அப்போ எல்லாமே வந்து என்ன தேடுறாங்க, அந்த பொய் சாட்சிகளை தான் தேடி இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அப்போது அந்த அண்ணாவுக்கு வந்து அவருக்கு தண்டிக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரமும் அவருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கான வேத வசனங்கள் யோவான் 18ஆம் அதிகாரம் 12லேருந்து 24 வருது. 12-13 ஃபர்ஸ்ட் வர்ஸ். John 18:12-24. அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்குமோ என்று யூதருக்கு என்ன விஷயம் பார்க்குறோம்னாக்கா, போர் சேவகர் அவரை பிடிச்சிட்டு போகும்போது பிடிச்சிட்டு போயிட்டு முதல்ல என்ன கொண்டு போகிறாங்கன்னா அண்ணா கிட்ட கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த அண்ணான்றது யாருன்னாக்கா இப்போ இருக்கிற பிரதான ஆசிரியருடைய மாமா. அவர் பிரதான ஆசிரியர் இல்லை. அப்போ இங்கே விசாரிக்கிறோன்னு யாருக்கிட்ட தான் போகணும், பிரதான ஆசிரியர்கிட்ட போகணும். அப்போ அங்கே போய்க்கிறது முதல் தப்பு அங்கே ஆயிரத்தி சொல்லிட்டு பார்க்கணும். 19 வருஷம் பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் 19லேருந்து 24 வருஷம். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தார். அப்போ பிரதான ஆசிரியர் அவருடைய சீஷர்கள் குறித்து ஒரு போதகத்தை குறித்து விசாரிக்கிறாரு. ஆனால் இவர் தான் விசாரிக்கிறாரு தவிர அங்கே எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர் மேலே அங்கே வைக்கல. கூட்டிகிட்டு போனவங்க இதை இவர் செய்தாருன்னு சொல்லிட்டு அங்கே குற்றச்சாட்டு வைக்கல. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவ ஆலயத்திலேயும் எப்பொழுதும் உபவாசித்தேன், உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். அவர் கேட்குற கேள்வி என்னக்கா, ஏன் பிரதான ஆசிரியருக்கு கொண்டு போகிறாங்க, அந்த குற்றச்சாட்டு எதுவும் வைக்கல. ஆனால் அவராக தான் கேட்குறாரு, நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணேன்னு என்ன ஏன் கேட்குறாரு? அப்போ ஒரு தைரியம் வரணும்னாக்கா அங்கே தப்பு என்ன பண்ணுறா நம்மளுக்கு பயம் இருக்கும். தப்பு எதுவும் இல்லைன்றதா தைரியமாக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நீ என்னையா கேட்குற, நான் பேசணும்ல கேட்டவங்ககிட்ட கேளு. நான் என்ன பேசிருக்கேன், நான் என்ன எங்கேயோ அரை வீட்டுக்குள்ளேயோ எங்கேயும் போய் பேசல, பப்ளிக்கில் தான் நின்று பேசியிருக்கிறேன், ஜெப ஆலயங்களில் பேசியிருக்கிறேன், யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்தில் பேசியிருக்கிறேன், அங்கே தான் நான் உபதேசித்திருக்கிறேன். நான் எதுவும் அந்தரங்கத்தில் எதுவும் பேசலை, எதுவும் மறைமுகமாகவும் நான் பேசலைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ எங்கிட்ட விசாரிக்கிறதுக்கு என்ன? ஏன்னா அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை, அவர் விசாரிக்க வேண்டிய அதிகாரம் அண்ணாவுக்கு அங்கே இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நீ என்கிட்ட ஏன் விசாரிக்கிற அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அங்கே ஒரு சேவர் என்ன பண்ணுறாரு, இப்படியா பிரதான சர்டிஃபிகேட் அடிக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னாக்கா, நான் என்ன தப்பு பண்ணேன், தப்பு இருந்தால் அடி, தப்பு இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அண்ணா என்ன பண்ணுறாரு, செகண்டு காய்பாகிட்ட அனுப்புறோம் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, காய்பாகிட்ட போகிறதுக்கு முன்னால் அண்ணா கிட்ட ஏன் வராங்கன்னா, இது ஒரு சாட்சிகளை தேடுறதுக்கான ஒரு பொய் சாட்சிகளை குறித்து சேர்க்கறதுக்கான ஒரு இது பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போகலாம், அப்போ இங்கே விசாரணை என்ன நடக்குது கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இது என்ன ஆகுதுனாக்கா, அந்த பொய் சாட்சிகளை கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியை தான் அங்கே இருக்குது. சரி, இது எப்படி சட்டவிரோதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இயேசுவை அண்ணாவிடம் அழைத்து செல்வது ஏன் சட்டவிரோதம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அண்ணாவானவன் முன்னிருந்த பிரதான ஆசிரியர், இப்போ இருக்கிற பிரதான ஆசிரியர் இருக்கிறது கிடையாது. எக்ஸாம்பிள், இப்போ நீதிபதிகள்லாம் முன்னாள் நீதிபதினு வாங்க, இப்போ இருக்கிற கேஸ் எல்லாம் அவர்கிட்ட போக முடியுமா? போக முடியாது. அதே போல தான் இங்கே வந்து அவர்கிட்ட போக வேண்டிய அவங்க அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவும் அது உணர்ந்ததை கேட்குறாரு, நீங்கள் என்ன விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போது அவர் இப்போது இருக்கிற உண்மையான பிரதான ஆசிரியர் காய்பாவுடைய மாமனார், அந்த ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. அதே சமயம் சட்டப்பூர்வமான எந்த அதிகாரமும் இப்போ அண்ணாவிற்கு அவர் விசாரிக்கிறதுக்கான அந்த அதிகாரம் இல்லை.
அந்த அதிகாரம் இல்லாதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கும்போது இது என்ன ஆகுதுனாக்கா ஒரு சட்டவிரோதமான விசாரணையா முதல் விசாரணை இருக்குது. ரெண்டாவது இதுவும் மத சம்பந்தமான விசாரணை தான். இப்போ எங்கே கொண்டு போகிறாங்கனாக்கா இப்போ காயபாகத்தை கொண்டு போகிறாங்க. காயபாகத்தை கொண்டு போகும்போது அங்கே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம், இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னன்னாக்கா இவர் தெய்வ நிந்தனை பண்ணார், கடவுளின் மகன் என்று சொன்னதை பற்றி அங்கே பேசுகிறோம். பேசிட்டு அதுக்கான வசனங்கள் மார்க்கு 14:53-65, மார்க் 14:50-65. இது சப்ஜெக்ட் வந்து வெறும் வசனங்கள் அதிகமாக இருக்கும். இது என்னன்னாக்கா இது இன்ஃபர்மேஷன் தான், இது வந்து கேரக்டர் சப்ஜெக்ட் கிடையாது. சில இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறோம், அதுக்காக வசனங்கள் அதிகமாக இருக்கும். வசனம் மார்க் 14:53-65. இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவ ஆலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்திரிக்கப்படப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லாரும், இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். இதெல்லாம் என்னதானாக்கா பொய் சாட்சி தான், எல்லாமே பொய் சாட்சி தான் கொண்டு வராங்க சொன்ன பார்க்கணும். அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சி ஒவ்வொரு ஏன் கிளீனாக தெரிஞ்சு இன்னும் போய் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இருக்கிற ஜனங்களாம் பார்த்துருக்குறாங்க, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை முறை பார்க்குறாங்க. அவர் போதிச்சது கேட்டுக்கிறேன். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் ஒன்றும் மறைமுக எங்கேயும் போதிக்கல, ஏன்னா எல்லாருக்கும் பப்ளிக்காக தான் போதிச்சிருக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ எல்லாமே அவங்க பார்த்துருக்கோம். அப்போ அந்த பொய் சாட்சி வரும்போது அங்கேயே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அந்த பொய் சாட்சி. அதனால இன்னும் சிலர் எழுந்து என்னன்றாங்கன்னா, இப்போ தேவாலயத்தை எடுத்து போட்டு கட்டுறேன்னு. அப்போ அப்படி சொன்னார் இயேசு கிறிஸ்து. இப்போ தேவாலயத்தை குறித்து சொல்ல தன் சரீரத்தை குறித்து தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பொய் சாட்சி. அப்போ இன்னும் திருப்பியும் 58 அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி மறுபடியும் போகாமல் போயிடுச்சு. அப்போ இப்படியே பார்க்கும்போது அப்போ பிரதான ஆசிரியர் எழுந்து நடுவே நின்று அப்போ கேள்வி கேட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேள்வி கேட்டு அந்த கேள்வி மூலியமாக வரும்போது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான் போது ஆமாம் நான் அவர் தான் அப்படின்னு சொல்லும்போது அதையும் அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க. பிரதான ஆசிரியர் அதை கேட்டதுன்னு சொல்லியிருந்தா வஸ்திரங்களை பிரிச்சு போட்டு இனி சாட்சி எதுக்கு நமக்கு வேணும், இதுவே போதும். அப்போ அவர் என்ன தப்பா சொன்னார்? நான் தேவனுடைய குமாரன் தான் சொன்னார். அதே அவங்க திருப்பி பேசுறது நம்ம பார்க்கணும். அதனால இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஏன்னா இந்த வசனங்கள் வாசிக்கும் போது வசனத்தை கவனிச்சுக்கோங்க. நம்ம முக்கியமாக பார்க்குறது அங்கே என்னென்ன தவறு நடக்குது அது மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது இந்த 2வது விசாரணை இதுவும் சட்டவிரோதமாக இருக்குது எப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு சில காரியங்கள் அங்கே என்ன சொல்கிறேன்னாக்கா சனட்ரின் அப்படின்ற ஒரு சங்கம். அது என்னக்கா தமிழில் சொல்லும்போது சனகரின் சங்கம். சனட்ரின்றது ஒரு எபிரேய பாஷை. எபிரேயத்தில் வரும்போது அது வந்து தமிழில் வந்து நமக்கு சனகரின் அல்லது சனகரின் அப்படின்னு வரும். அப்படின்னு வரும்போது அது ஒரு சங்கம். அந்த சங்கம்னாக்கா அந்த சங்கத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே விசாரிப்பாங்க. ஆலோசனை கூட்டம்னு சொல்லுவாங்க, நியாய சங்கம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அல்லது ஒரு கவுன்சில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, மோசே காலத்தில் என்னாகமோ 11:16 நம்பர்ஸ் 11:16. என்னாகமோ 11:16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவரும் ஆனவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்திடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்போ அந்த 70 பேரை கூட்டி அங்கே சேர்க்கிறது அந்த ஒரு சபை. அந்த 71 பேர் மொத்தம் இல்லை, 70 பேர் வேற ஆளுங்க, மோசேவும் சேர்த்து 71 பேர். அப்போ இந்த உறுப்பினர்கள் கொண்டு தான் அந்த சனகரிப்பு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த சனகரிப்பு சங்கம் ஏன் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் எல்லா நாட்டிலும் சரி சட்டத்திட்டங்கள் ஒழுங்காக நடக்கிறதுக்கு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கீங்களா. அதே போல் இஸ்ரேல் தேசத்தில் அந்த காலத்தில் யூத மக்களுக்கு நீதிமன்ற அமைப்பாக இருந்தது இந்த சனகரிப்பு சங்கம். அப்போ இதில் பிரதான ஆசிரியர் இருக்குவாங்க, தலைவராக இருப்பார். அப்புறம் மற்ற வேதப்பாரகர், பரிசேயர், சதுசேயர், மூப்பர்கள், மற்ற ஆசிரியர்களும் அதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அப்படி கொண்ட அந்த சபை சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்போ யூத சட்டத்தின் அடிப்படையில் அந்த சங்கத்தில் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, விசாரணை நடக்கும்போது அது பகலில் மட்டும்தான் விசாரணை நடக்கணும், நைட்டில் நடக்கக்கூடாது. அது அங்கே ரூல் இருக்குது. அப்போ இரவில் விசாரணை செய்யக்கூடாது. மேலும் விசாரணை நடத்த அதிகாரம் பெற்ற இடத்துல மட்டும்தான் விசாரணை நடக்கும். எங்கே வேணாலும் கூடி சேர்ந்து விசாரணை பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல மட்டும்தான் விசாரிக்கணும். அப்போ இந்த சங்கம் தான் புதிய ஏற்பாட்டு காலங்களில் வரும்போது இந்த சனகரிப்பு சங்கம் யூதர்களின் உள்ளூர் மற்றும் சமய விஷயங்களில் அனைத்தும் தான் அந்த அதிகாரம் செலுத்தி வருது அந்த சங்கம். என்றாலும் இந்த சனகரிப்பு சங்கம் ரோமர்களுக்கு எதிராக வந்து அவங்க எதுவும் செய்யறதுக்கு அனுமதிக்கப்படலை. அப்போ எந்த இங்கே முக்கியமாக என்னன்னாக்கா, இவ்வளோ பெரிய சங்கம், தீர்ப்புகள், விசாரணை எல்லாம் செய்தாலும் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இல்லைன்னா யாருக்கும் மரண தண்டனை கொடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. யோவான் 18:31-32, John 18:31-32. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். அப்போ உங்களுக்கு அந்த சங்கம் என்ன பண்ணுறது, நியாயப்பிரமாணத்தின்படி அந்த சங்கம் அமைக்கப்படுது. அந்த சங்கத்தில் தீர்ப்பு கொடுக்கலாம். அப்போ நீங்களே கொண்டு போய் நியாயப்பிரமாணத்தின்படி தீர்ப்பு செய்யுங்கன்னு சொல்லும்போது இவங்களோட எண்ணம் என்னன்னா, அவரை சாகடிக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும். அதனால மரண தண்டனை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதனால தான் அங்கே கொண்டு போகிறாங்க. ஆகினால அப்போ சனகரிப்பு சங்கம் பிரதான ஆசிரியர் தவிர இந்த 70 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூத நாட்டின் தலைவர்கள் மற்றும் மூப்பர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே இருப்பாங்க. இது வந்து போதக பாரம்பரிய ரபானிக் என்ற ஒரு புஸ்தகத்தில் இது தெரிவிச்சிருப்பாங்க. அப்புறம் அங்கே என்ன பண்ணணும்னாக்கா, நீதிமன்றங்களில் பரிகரிக்கக்கூடாத வழக்குகளை கூட இந்த சனகரிப்பு சங்கம் வந்து தீர்த்து வச்சிடும். இதனுடைய ஆட்சி எங்கன்னாக்கா யூதேயாக்குள்ள உள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சங்கத்தின் விசாரிப்புகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா, ஒன்று மத ரீதியான அதுக்கு நியாயப்பிரமாணத்தை மீறின வழக்குகள், அல்லது திருமணம், இல்லை மன விலக்குகள், டைவர்ஸ், புரட்டு கொள்கைகள், மூதாதையர் வரிசைப்பட்டியல், அதாவது வம்ச வரலாறு அட்டவணை, அதில் என்ன கன்ஃபியூஷன் இருக்கா, அப்புறம் ஆண்டு குறிப்பேடு, கேலண்டரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் இந்த சங்கத்தின் வரையறுக்கும் முடிவு வந்து அங்கே உள்ளதான். இப்போ யூதர்கள் வெளியே எங்கன்னா தேசத்துக்கு போயிட்டுருந்தாங்களா, அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியே தேசத்தில் வாழ்ந்தாலும் கூட இந்த சங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழணும். அந்த சங்கத்தின் கட்டுப்பாடு என்னென்ன இருக்குதோ அதன்படி அவங்க வெளியே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். அப்போது இவங்களுடைய வழக்குகள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி அந்த சமய வழக்குகள், சொத்துரிமை வழக்குகள், கடன்பட்டு வழக்குகள் முதலிய அநேக வழக்குகள் வந்து அவங்க தீர்ப்பு வைப்பாங்க. விசேஷித்தமாக என்னன்னாக்கா, கொலைக்கான தீர்ப்பு கொடுக்குறது, மரண தண்டனை கொடுக்கறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. இப்போ இந்த சனகரிப்பு சங்கம் பகல் நேரத்தில் தான் கூடி வரணும், இரவில் வரக்கூடாது. சரி, ஏன் பகல் நேரத்தில் மட்டும் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, சனகரின் முன் இயேசு MM லெமன் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தில் இது சொல்கிறாங்க. இந்த ஒழுங்குமுறைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிமதியாக செயல்படுகிறவர் என்ன பண்ணுன்னா, முதல்ல கடவுளுடைய ஆலோசனை பெற்றுக்கணும். அப்போ அந்த ஆலோசனை பெற்றுக்கோங்க என்ன அப்படின்னு சொன்னால், காலையில் அங்கே என்ன நடக்குன்னா, காலை பலி நடக்கும். காலையில் பலி, அந்த பலி கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் அந்த சங்கம் கூடி வரணும். அந்த பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி சங்கம் கூடக்கூடாது. இது வந்து அங்கே ரூல். ஏன் அது கூடி வரணும் அப்புறம் கூடணுன்னாக்கா, அந்த பலியை கேட்டுட்டு அப்புறம் அந்த நியாயத்திற்கு கொடுக்குற அந்த நீதிபதி அவர் வந்து என்னென்னா தேவனிடத்துலேருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்றதுக்காக இதை ஏற்பாடு பண்ணுறாங்க சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த விசாரணை எப்போ நடக்குது, அதிகாலை 1 மணிலேருந்து 2 மணி. அதிகாலைனா நள்ளிரவு, நம்ம இப்போ காலையிலனா 12லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது.
1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள இந்த விசாரணைகள் நடந்துருக்குது. அப்போது காலை பலிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விசாரணை நடந்துருக்குது. இது அங்கே ஒரு சட்டவிரோதமான காரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரெண்டாவது, இப்போ எதை பேஸ் பண்ணி இவங்க நியாயசங்கம் அமைச்சிருக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தில். நியாயப்பிரமாணத்தில் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அப்போ தேவன் கொடுத்துருக்க நியாயப்பிரமாணத்தில் 10 கட்டளைகள் என்ன கொடுக்குறாங்கன்னா பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அப்போ அந்த பொய் சாட்சியும் அங்கே கூடி வர்றதுனால அதுவும் தப்பாக எடுத்துன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யாத்திராகம் 20:16, எக்ஸோடஸ் 20:16. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். பொய் சாட்சி இது 10 commandments, 10 கட்டளைகளில் முக்கியமாக என்னன்னா பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இதே வந்து இன்னும் கூட வருது, இப்போ வாசிக்க வேண்டாம். லேவியராகமும் 19:16-18 வருது. அப்புறம் நீதிமொழிகள் 6:14-19, 7 காரியங்கள் கர்த்தர் வெறுக்கிறார் சொல்லிட்டு அதுலேயும் பொய் சாட்சி சொல்கிற நாவு கூட கர்த்தர் வெறுக்கிறார் சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் அது ஒரு தப்பாச்சு. அப்புறம் இன்னொரு என்னக்கா, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணணும்? சாட்சிகள் இருக்கணும். 2-3 சாட்சிகளால் ஒரு குற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும். அது அந்த சாட்சிகளில் வந்த சாட்சி எல்லாமே பொய் சாட்சி. அது எந்த அளவுக்கு பொய் சாட்சி ஏற்றதுன்னா நீதிபதியில் அதை ஏற்றுக்க முடியல. எனக்கு க்ளீனாக அங்கே தெரியுது இது பொய் சாட்சின்னு சொல்கிறதுனால. உபாகமும் 19:15, டியூட்ரானமி 19:15. ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது. 2-3 சாட்சிகளுடைய ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது. 2-3 சாட்சிகள் அவசியம். ஏன் 2-3? ஏன்னா ஒன்றுலேயே நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னா 2-3 இருக்கணும்னா அது 3 பேர் சொல்கிற விஷயம் எப்படி இருக்கணும்? ஒத்துக்கணும், ஒன்றா இருக்கணும். அது எங்கேயும் மாறுபடாச்சுனாக்கா அதுதான் அங்கே பொய் சாட்சினாக்கா அவங்க ஏன் ஒத்துக்கலனாக்கா மாறுபட்டு பேசுகிறாங்க. அதனால அங்கே ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து பார்த்தோம்னாக்கா 3வது விசாரணை, அதுவும் மத ரீதியான விசாரணை. இங்கே என்ன நடக்குது? என்ன குற்றச்சாட்டு வைக்கிறானாக்கா அதே தான், தெய்வ நிந்தனை, கடவுளின் மகள் என்று கூறப்பட்டது. ஆனால் இது என்ன ஆச்சுனாக்கா ரோம அரசாங்கம் வந்து இதை பற்றிலாம் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. உங்கள் மத ரீதியாக அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இதுக்கான வசனம் லூக்கா 22:66-71, லூக் 22:66-71. வெளியே போய் விடியற் காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மறுதரம் சொல்ல மாட்டீர்கள். என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன? நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள். அப்போ அவங்க என்னத்தான் வாயினால கேட்டாங்க? அவங்களே கேட்டாங்க, நீ தேவனுடைய குமாரன். ஆமாம் தான் சொன்னார். அப்போ அதில் தப்பு எதுவும் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இது தேவன் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டு சொல்கிறது நான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவரும் முடிவு பண்ணிட்டார், நான் என்ன உங்களுக்கு சொன்னாலும் ஏற்றுக்க போகிறதில்ல, நான் என்ன பதில் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்க போகிறதில்ல, நீங்கள் என்ன விடுதலை பண்ணவும் போகிறதில்ல, நடக்கிறது நடக்கட்டும். ஆனால் இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வலது கருத்தில் வீட்டுருப்பார். எனக்கு வலது பரிசத்தில் அவர் மறித்து உயிர் திறந்தார்னா அங்கே தான் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு அதை தெளிவாக அவங்க சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க கேட்கல. மார்க் 15:1. அப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா மார்க் 15:1, பொழுது விடிந்த உடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்துக்கிட்ட கொண்டு போறாங்க. இப்போ இந்த 3வது விசாரணை கூட பார்க்கும்போது இதுவும் மத சம்பந்தமான விசாரணை தான். ஆனால் இங்கே சில சட்டவிரோதமான செயல்கள் என்ன நடக்குது அப்படின்னா, முக்கியமாக ஒரு பண்டிகை நாளில் விசாரணை செய்யக்கூடாது. விசாரணை செய்யறதுக்கு அந்த சங்கமே வந்து தடைப்பட்டிருக்கும். அந்த பண்டிகை நாளில் விசாரணை செய்யக்கூடாது. அப்புறம் அது வந்து எந்த நேரம்? பஸ்கா பண்டிகையோட நேரம். அதுவும் இல்லாமல் ஓய்வு நாள். ஓய்வு நாள்லேயும் அவங்க அந்த சங்கம் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்.
அப்போது இந்த பண்டிகை நாளில் தீர்ப்பும் சங்கமும் கூடக்கூடாது, தீர்ப்பும் வழங்கக்கூடாது. இது வந்து தி மிஷ்னா சானட்ரின் அப்படின்ற புஸ்தகத்தில் வருது. அப்போது முன்ன சொன்னது போல் காலை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி சங்கம் கூடி வரக்கூடாது, அது ஒரு தப்பாச்சு. பண்டிகை நாட்களில் சங்கம் கூடி வரக்கூடாது, அது ஒரு தப்பாச்சு. அப்புறம் அந்த நேரத்துக்கு பிறகு அந்த காலை பலி கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் விட்டு தான் அந்த சங்கம் கூடி வரணும். ஏன் அப்படி சொன்னால் அந்த சங்கம் கூடி வரும்போது தான் எல்லா ஜனங்களும் கூடி வருவாங்க. அப்போ நீ அதுக்கு முன்னே பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இங்கே 7:30 மணிக்கு நம்ம கிளாஸ் வச்சுக்கிறோம், எல்லோரும் 7 மணிக்கு எதிர்பார்த்து வருவாங்களா? 8 மணி வரதே கஷ்டம். அந்த மாதிரி அங்கே என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அந்த டைம் எல்லா ஜனமும் கூடி வரும். இங்கே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முன்னே கூடுறாங்கனாக்கா ஏன் இதெல்லாம் நடக்குதுனாக்கா எல்லாமே என்ன இருந்தது, தப்பாக போயிடுது, சட்டவிரோதமான காரியங்களா அங்கே போயிருந்தது. இவங்க நைட்டில் தான் நடத்துகிறாங்கன்றது நமக்கு இன்னொரு சாட்சி. மத்திய 26:75, மேத்யூ 26:75. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று விடிகாலையில் அங்கே நடந்து. அப்போ இதுவும் நமக்கு சாட்சி, சேவல் கூவுறதுக்கு அங்கே நடந்துட்டு அந்த ஆலோசனை நடந்துன்னு சொல்லி பார்ப்போம். அப்போது அடுத்து பார்க்கும்போது அந்த ஆலோசனை சங்கம் ஒரு வழக்கறிஞராக இல்லாமல் ஒரு நடுவராக இருந்து செயல்படணும். ஒரு பக்கம் அவங்க செயல்படக்கூடாது, அவங்க எல்லாமே வந்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு செயல்படணும்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தில் இருக்குது. அப்போ நீதிபதிகள் தங்கள் மனசாட்சியை நேர்மையுடன் நடைபெற வேண்டும். அதுக்காக தான் அந்த பலி செலுத்தின பிறகு ஏன்னா தேவனுடைய ஆவி வந்த பிறகு தேவனுக்கு பலி செலுத்தின பிறகு அது செய்யணுன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆலோசனை சங்கம் என்ன பண்ணுறதுனாக்கா இப்படியெல்லாம் வரணும், அவங்க கூட பட்சாபாதம் இருக்கக்கூடாது என்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உபாகமம் 13:14, டியூட்ரானமி 13:14. உபாகமம் 13:14. நீ நன்றாய் விசாரித்து கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாய். ஆனால் அப்போ ஒரு நீதிபதி என்ன பண்ணா, நீ நன்றாய் விசாரிக்கணும், 2 பக்கமும் விசாரிச்சுட்டு அந்த தவறு உறுதி பண்ணப்பட்டால் மட்டுமே தண்டனை கொடுக்கணும். ஆனால் இங்கே அப்படி நடந்துச்சுனாக்கா அங்கே நடக்கல. அதனால இப்போ அடுத்து என்னென்ன பார்க்கணுனாக்கா, அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு பாதுகாப்பு வழக்கறிஞர் இருக்கும். எக்ஸாம்பிள் இன்னைக்கு கோர்ட் எடுத்துக்கோங்க, கோர்ட்டில் யார் மேலே நீங்கள் கேஸ் கொடுக்குறோன்னு சொன்னால், கேஸ் வருதுன்னு சொன்னால் அது டைரெக்டாக அவங்க குற்றவாளி போய் ஜட்ஜிக்கிட்ட பேச முடியாது. அதே சமயம் ஜட்ஜும் வந்து தீர்ப்பு உடனே கொடுத்துட மாட்டாங்க. அப்போ கேட்பாங்க, ஒரு பெரிய குற்றம் இருந்தால் உங்களுக்கு லாயர் யாருன்னா இருக்கிறாங்களா, லாயர் வச்சு வாதாடுறீங்களா? அப்படி யாரும் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் கவர்மெண்ட் லாயர் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அதே போல தான் அங்கே கூட அப்படி இருக்கணும். ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சார்பாக யாரும் அவங்க வாதாடலன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது இயேசு கிறிஸ்துக்கு அப்படி ஒருத்தர் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து அந்த மிஷ்னா யூத வாய்மொழி பாரம்பரியம் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தில் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அப்போ ஒரு விசாரணைக்கு பிறகு தண்டனை எப்போ கொடுக்கணும்னா, சரி விசாரணை ஆயிடுச்சு, தண்டனை எப்போ கொடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 நாள் தான் ஆகணும். 1 நாளுக்கு அப்புறம் தான் தண்டனை கொடுக்கணும். அதுவும் அங்கே தவறி போயிடுச்சு. எப்போ தண்டனை கொடுத்தாங்க, உடனே தண்டனை கொடுத்தாங்க. மறுநாள் கூட இல்லை, அந்த 12 மணி நேரத்தில் அதை நிறைவேற்றிட்டாங்க. அப்போ 1 நாளில் அது நடக்கணும், அது நடக்கணும். அப்புறம் அந்த தண்டனை அறிவிக்கப்படணும்னாக்கா அது அந்த குற்றச்சாட்டு அடுத்த நாளுக்கு முன்பு 1 நாள் நெக்ஸ்ட் டேவே முடிக்க முடியாது. குறைஞ்சி 3 நாள் இருக்கணும் அங்கே. ஆனால் இங்கே 1 நாள் கூட அங்கே டைம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் அதே நாளில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டார். அப்புறம் பஸ்கா பண்டிகைக்கு முன்பு அவரை ஏன் அவசரப்படுறாங்கன்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் அவரை கொலை செய்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவசரப்படுறாங்க. அப்போது அடுத்து பார்க்கும்போது அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, இயேசு தன்னை தேவனுக்கு சமமாக்கி கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு. அப்போ அவர் மீது தேவ தூஷணம் செய்ததாக பொய் குற்றம் அங்கே சாட்டப்பட்டது. உண்மையிலே அவர் சொன்ன விஷயம் என்னக்கா, தேவனுடைய குமாரன் தான் சொன்னார், தேவன் சொல்லிட்டு அவர் சொல்ல. அப்போது இந்த 3 சட்டவிரோதமான விசாரணைகளுக்கு பிறகு அப்புறம் சிவில் விசாரணை. அப்போ இந்த 3 வந்து மத ரீதியான விசாரணை. இதுனாக்கா அந்த நியாய சங்கத்தில் விசாரிக்கிற விசாரணை. இங்கே எங்கேயுமே வந்து இயேசுக்கு நீதியான தீர்ப்போ விசாரணையோ நடக்கல. அடுத்து போகும்போது அப்போ அவர் எங்கே அனுப்பிச்சாங்கனாக்கா, இப்போ பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறாங்க இல்லைங்களா. அங்கே போகும்போது 4வது விசாரணை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோம்னாக்கா, பிலாத்துக்கு முன்பாக அவங்க கொண்டு போகும்போது குற்றச்சாட்டு எப்படி மாற்றிட்டாங்கன்னா, தேச துரோகம் மாற்றிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, தேவனுடைய விஷயத்தில் இது பண்ணி பார்த்தாங்க, ஆகலை. இப்போ என்ன பண்ணுறாங்க, தேச துரோகமாக மாற்றிடுறாங்க சொல்லிட்டு பார்க்கணும். அப்போது அந்த விஷயம், அந்த சங்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
அதுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட இடத்துல தான் அந்த சங்கம் கூடணும். இவங்க எங்கே கொண்டு போகிறாங்க? ரோமர்கள்கிட்ட கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டு அங்கே என்னன்னாக்கா, தேவர் நிந்தையிலிருந்து தேவ தூஷணம் போயிட்டு இது தேச துரோகமாக மாற்றப்பட்டது. எப்படி அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, லூக்கா 23:2, லூக் 23:2. இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார். வரி கொடுக்க வேணான்னு சொன்னாரா? ஒரு காயின் எடுத்துனுவாங்க, 2 பக்கத்தில் பாருங்க, தேவனுக்கு ராயனுக்கு தான் அவர் சொன்னார். அவங்க என்ன மாற்றிட்டாங்க? இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றச்சாட்ட தொடங்கினார்கள். குற்றச்சாட்டு தேச துரோகமா மாத்திட்டாங்க. ஏன்னா ரோமர்கள் வந்து தேவனுடைய விஷயத்துல அவங்க அக்கறை எடுக்க மாட்டாங்க. அது உங்க தேவர்கள் இல்லை, நீங்க நியாயப்பிரமாணம் அது நீங்க எப்படின்னா போயிடுங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா தேச துரோகமா மாறும்போது அவங்க தேசத்து மேல அக்கறை ஜாஸ்தி. அதனால அப்போ ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ தேசத்தை திரித்து மற்றவர்களுக்கு சீசருக்கு கப்பம் கொடுக்க, அது வரி கொடுக்கறத தடை விதித்தனால அப்போ ராஜாவிடம் தன்னை அங்கே பெருசாக காமிக்கிறாங்க சொல்லிட்டு பார்க்கணும். இதுக்கான விளக்கமாக கொஞ்சம் வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் 18:28-30. John 18:28-38. அவர்கள் காய்பாவிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாது இருந்தார்கள். ஏன் அங்க தேசாதிபதி அரண்மனைக்கு பிரவேசிக்கல? தீட்டுப்படுவோம். ஏன் தீட்டுப்படுறாங்க? அந்த சங்கம் வேற இடத்துல போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு அந்த சங்கம் அங்கேயே நடந்திருந்தா அவங்க உள்ள போயிருப்பாங்க. அப்போ அரண்மனைக்குள்ளே போயிருந்தனால நான் அடுத்த நாள் பண்டிகை வர்றதுனால இவங்க அது செய்யக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பார்க்குறாங்க, ஆனால் பொய் சாட்சி மட்டும் அங்கே பார்த்துட்டாரு. அதான் சொல்லுவாங்களே, கொசு வடிகட்டி ஒட்டகத்தை விழுமுறை கதை அங்கே நடந்துச்சு. ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். இவன் குற்றவாளியில உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வர மாட்டோமே. ஆனா அவங்க விசாரிச்ச வரைக்கும் அவர் மேலே எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் அவங்க சொல்றாங்க. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றார். சொல்றேன், அப்ப நான் எங்களால முடிஞ்ச வரைக்கும் விசாரிச்சது குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க குற்றம் சுமத்தினே இருக்கிறதுனால அப்ப நீங்களே கொண்டு போய் தண்டனை கொடுத்துருங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குற அதிகாரம் எங்களுக்கு இல்ல. அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினைக்கு செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறோம் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லி இருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார். இன்னொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறணும். ஏன்னா அவர் இன்ன விதமா மரிக்க போறாருன்னு சொல்லிட்டு எங்க மரிக்கணும், சிலுவையில மரிக்கணும். அப்ப சிலுவை தண்டனை யார் கொடுக்கறது? ரோமர்கள் கொடுக்குறோம். அப்ப ரோமர்கள் மூலமா தான் அந்த தண்டனை வரணுன்றது தீர்க்க தரிசனமா இருக்குது. இதை குறித்து தான் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். இவர் ஏன் யூதருடைய ராஜாவான்னு கேட்கிறாருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னதான் எங்க என்ன ஆகுது, அவர் ராஜா மாதிரி அவர் புகழப்படுறாங்க. அவர் கழுத மேல வரும்போது அவர் எல்லாத்தையும் விரிச்சு ராஜா வராது சொல்லிட்டு ஓசன் சொல்லி இதெல்லாம் அவர் காதுக்கு போகுது. அதனால நீ யூதருடைய ராஜாவான்னு கேட்கிறாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, இந்த விஷயம் எல்லாம் நான் ராஜாவான்னு சொல்லிட்டு நீ என்ன கேட்கறியா, இல்ல வேற ஜனங்கள் உங்களுக்கு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லனா, நான் என்ன யூதனா, எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்ப என்ன அந்த கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் உங்க மேல உன் ஜனங்கள் உன்னை ஒப்பு கொடுத்துருக்காங்களே, நீ என்ன செய்யுதுன்னு கேட்கும்போது இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன்.
சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பஸ்கா பண்டிகையிலே நான் உங்களுக்கு ஒருவனையும் விடுதலை பண்ணுகிற அப்ப என்ன ஆச்சுனாக்கா, அப்ப அவர் சொல்ற ஒரு விஷயம் எல்லாமே உண்மைதான். நான் வந்து ராஜா தான், ஆனா இந்த உலகத்துக்கு வரப்போகிற ராஜ்யத்துக்கு ராஜா நான். ஆனா இப்போ நான் என்ன பண்ண வந்திருக்குன்னா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், அதுக்காக நான் வந்து. அப்போ சத்தியம் என்னன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அந்த முதல்ல போயிட்டே இருக்கும்போது இப்போ இந்த 4வது விசாரணை அங்கே முடியும். அங்கே வரும்போது இது வந்து மத ரீதியான விசாரணை இல்லை, சிவில் விசாரணை, அதாவது ரோமர்களுடைய அந்த விசாரணை இருக்குது. அந்த விசாரணைக்கு முன் அங்கே என்ன பண்ணுன்னா, இங்கே ஒரு சட்டவிரோதமான காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, அனைத்து விசாரணைகளும் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு இடத்துல நடத்தப்பட வேண்டும். அதாவது யூத அதிகாரிகள் பஸ்காவில் பங்கேற்பதற்கு முன்பு தங்களை தீட்டுப்படுத்தி அந்த அந்த விஷயம் வந்து நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, இந்த வேற இடத்துல இவங்க மாற்றி விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது அங்கே தப்பாகும். அப்போ சனேட்ரின், அதாவது செனகரிப் சங்கம் நியமிக்கப்பட்ட இடத்துல அதனுடைய அமர்வர்கள் நடத்தும் வரை மட்டுமே அந்த மரண தண்டனை விதிக்க முடியும். அப்புறம் மண்டபத்தை விட்டு வெளியே வந்த பிறகு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். அப்புறம் யூதர் மற்றும் ரோமானிய சட்டத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை சட்ட விரோதமாகவும், மத சட்டத்தை மீறி பிலாத்துக்கு எதுவும் தெரியாது, அதை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறை, மதத்தை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது, மத ரீதியாக அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அதனால இவங்க இதை வந்து மாற்றிட்டாங்க, தேச துரோகமாக குற்றச்சாட்டை மாற்றினாங்க. அப்போது ரோமானியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆர்டிஸ் முறையின்படி அந்த சட்டங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு வழக்கமாக இருக்குது. அப்போது ரோமானிய வழக்கறிஞர்கள் மற்றும் அந்த உரிமையாளர்கள் யூத அல்லது ரோமானிய சட்டத்தை பயன்படுத்துவதன் மூலமாக வழக்கு மற்றும் நடைமுறை தேவைப்படக்கூடிய அதிகார வரம்பை பயன்படுத்துவதன் மூலமாக அவங்க பிரச்சனைகளை தீர்ப்பளிப்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த விசாரணை வந்து ரோமானிய சட்டத்தின் கீழாக பல காரணங்கள் சட்டவிரோதமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். எக்ஸாம்பிள், யாராவது குற்றச்சாட்டப்பட்டால் அவங்க சார்பாக பேசுகிறவங்க யாருன்னா இருக்கணும், இல்லையா அவங்களே பேச வைக்கணும். அவங்க பக்கத்து நியாயத்தை, இப்போ நம்ம கூட யாராவது தப்பு பண்ணாங்களோ நம்ம என்ன பண்ணணும், 2 பக்கம் விசாரிக்கிறோம் இல்லைங்களா, யார் மேலே தப்பு இருக்குது என்னன்னு பார்க்குறது. எக்ஸாம்பிள் வந்து அப்போஸ்தலர் 25:16, ஆக்ட்ஸ் 25:16. அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக, குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்கான எதிருத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கொடுக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கம் அல்லவே. ரோமருக்குன்னா வழக்கம் இருந்துச்சு, அவங்களுக்கு பேசுறதுக்கான உரிமை கொடுக்கறது வழக்கம் இருந்துச்சு. ஆனால் இங்கே என்னாச்சு, இயேசு கிறிஸ்து பேசுறதுக்கு அந்த உரிமை கொடுக்கல. அதான் பவுல் கேட்குறாரு. அப்போ இந்த வழக்கம் இருக்குது, அந்த வழக்கம் ஏன் அங்கே செயல்படுத்தல? பவுல் வந்து வேற விஷயத்தை பற்றி அங்கே பேசிட்டு இருக்காரு. அப்போ இங்கே வந்து அது வந்து அங்கே என்ன ஆகுதுனாக்கா தடைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், அது தப்பாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோமானிய சட்டம் போறியா அந்த 3 நாள் கொடுக்கும் தண்டனை விசாரிச்சிட்ட பிறகு தண்டனை கொடுக்கறதுக்கு 3 நாள் டைம் இருக்கணும். ஆனால் அந்த 3 நாள் டைம் கொடுக்கல, அதே நாளில் தண்டனை கொடுத்துட்டாரு சொல்லிட்டு. அடுத்து குற்றச்சாட்டு வந்து எழுத்துப்பூர்வமாக இருக்கணும், ரைட்டிங்கில் இருக்கணும். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுறோம், முதல்ல என்ன எழுதுறாங்க, எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர் இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டில் கேஸு செல்லாது. அதே போல் தான் இங்கே கூட என்ன பண்ணுறோம்னா சட்டப்பூர்வமாக வந்து எழுத்து வடிவத்தில் குற்றச்சாட்டு, சும்மா நம்ம எதோ சொன்னேன் அப்படின்னு அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, அதுவும் அங்கே தடைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ அந்த 3 நாட்களில் முடிவாமல் அந்த ஒரே நாளில் விசாரணை முடிவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது இதெல்லாமே வந்து சட்ட விரோதமான காரியங்களாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு சில ஆதாரங்கள். அப்புறம் அங்கே என்ன தண்டனை எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி சபை கூடி இருக்கும்போது வாக்கு எடுப்பாங்க. வாக்கு எடுத்து யார் அதிகமான வாக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மட்டும் தண்டனை கொடுப்பாங்க. அங்கே வாக்கு எடுப்போம், அங்கே நடக்கலை அப்படின்னு சொல்லிப்பாங்க. 2வது குற்றச்சாட்டு வந்து எப்படி மாற்றிட்டாங்கன்னா, தேவ தூஷணத்திலிருந்து தேச துரோகமாக மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னு வந்து அவங்க குற்றச்சாட்டை ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாசிச்ச பிறகாம குற்றம் சாட்டு வந்து மாற்றப்பட்டதுக்கான காரணங்களில் ஒன்று என்னன்னாக்கா, ஒன்று பிலாத்தோட கையை உயர்த்தணும். எனக்கா அவர் தண்டனை கொடுக்குற அளவுக்கு உயர்த்தணும்னா இப்போ அவர் கோபப்படுத்தணும். அப்போ கோபப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், இப்போ எங்களுக்காக தப்பு பண்ணாரு சொன்னால் அவர் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ உங்களையே எதிர்க்கிறாங்கோ, உங்களுக்கே வரி கொடுக்க வேணான்னு சொல்கிறாங்கோ அப்படின்னு போது என்ன ஆகிடும், அங்கே அவருடைய கோபம் அதிகம் ஆகுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இதைத்தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா தேச துரோகமாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ யூத மத சட்டத்தை பற்றியோ எதை பற்றியும் அவருக்கு வந்து கவலை இல்லை. அப்போ அவங்கள பற்றி பேசும்போது அவருக்கு கோபம் வரும், தண்டனை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்தாங்க. இப்படி இருக்கும்போது இதே ஒரு சம்பவம், இந்த மாதிரி ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டுறதுக்காக அவர் மேலே என்னென்னவோ வகை தேடுறாங்க. ஆனால் அது கண்டுபிடிக்க முடியாமல் அதையும் என்ன பண்ணுறாங்க, ராஜாவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி மாற்றுறாங்க. யாருங்க
தாண்டி என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய காரியத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ராஜா கிட்ட போய் என்ன சொல்லிடுறாங்க, யாருமே வந்து உங்களை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அப்படி வணங்கினா அவனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கணும். தானியலோட விஷயத்தில் இது நடக்குது நம்ம பார்க்கணும். அதே போல் தான் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட மத ரீதியான குற்றச்சாட்டு போயிட்டு இப்போ தேச துரோகமாக அங்கே மாற்றிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே 5வது விசாரணை பார்க்கும்போது இது கூட ஒரு சிவில் விசாரணை. இது இப்போ எங்கே போகிறாங்கனாக்கா ஏரோது கிட்ட போகிறாங்க. ஏரோது கிட்ட போகும்போது லூக்கா 23:6 பண்ணு. கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்னை அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்தில் அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசிரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டினார். பிரதான ஆசிரியர் வேத பாரகரும் அவங்க மட்டும்தான் அவர் மேல குற்றம் சாட்டினே இருக்கிறாங்க. எப்படி குற்றம் சாட்டிங்கன்னா பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்லினே இருக்கிறாங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டு மாறும் போதே பாருங்க, ஒரு வகையில சொல்லி பார்த்தாங்க, அது எடுப்படல, மறுபடியும் அதை அவங்களுக்கு விரோதமா மறுபடியும் மாத்தலன்னு சொல்லி குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறாங்க. அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மீனுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவிடத்தில் அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்தாலும் பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் ஏரோதுக்கும் ஆகாது, 2 பேருக்கும் பகை. ஆனால் இயேசு கிறிஸ்து அடிக்கிற விஷயத்துல ஒன்னாயிட்டான். அதாவது என்ன சொல்லுவாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன். பிலாத்து பிரதான ஆசிரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூட்டி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்கள் அப்போ இயேசு அவங்க எதுவுமே பேசல. அப்போ அவருக்கான எந்த தற்காப்பும் இல்லை, அமைதியாக இருந்தார். அவர் ஒரே ஒரு விஷயம் பண்ணது என்னன்னாக்கா, அதான் அவர் பண்ணணும், அமைதியாக இருக்கணும். ஏன்னா தீர்க்க தரிசனம் அதுதான். ஏசாயா 53:7, ஐசாயா 53:7. ஏசாயா 53:7. அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இதே இடத்துல வேற யாரும் நம்ம செய்த குற்றமா இருந்தாலும் அது மறுதளிக்க தான் பார்ப்போம். ஆனால் அவர் செய்யணும் குற்றமே செய்யலை, பாவம் இல்லாதவர். ஆனால் எப்படி இருக்கிறாரு, அமைதியாக ஏன் இருக்கிறாரு, தீர்க்க தரிசனம். அப்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து லூக்கா புஸ்தகத்தில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம பார்ப்போம். அப்போது ஏரோது அந்திப்போஸ் கலிலேயாவின் ஆட்சியாளராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது இவங்களுக்குள்ள நண்பராக இப்போ மாறிட்டு இப்போ இயேசு கிறிஸ்து மேலே அந்த விசாரணையை நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சங்கீதம் 2:2. ஏன் அந்த அளவுக்கு அவர் தனிமைப்படுத்தப்படுறார், ஏன் அந்த அளவுக்கு அந்த யூத ஜனங்கள் அவர் மேலே அவ்வளோ வெறியோடு இருக்கிறாங்க? சங்கீதம் 2:2. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணினார். பூமியின் ராஜாக்கள் அதிகாரிகள் எல்லாமே எழும்பி நின்று அவருக்கு மேல ஆலோசனை. இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாக நடந்துட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து 6வது பார்க்கும்போது மறுபடியும் பிலாத்துக்கிட்ட சொல்லி போகிறோம். அங்கே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னாக்கா, குற்றச்சாட்டில் ஒரு பேரம் பேசுகிறாங்க, ஒரு துரோகம் மற்றும் ஒரு பேரம். இது வந்து நம்ம சில நாட்கள் முன்னே பார்த்தோம் இல்லைங்களா, பரபாஸ் பட்ஜெட்டு. பரபாஸ் கிட்ட போய் இப்போ யாரை விடுதலை பண்ணணும் போது பரபாஸ் விட்டோமா இயேசு வேணுமான்னு சொல்லிட்டு அந்த பார்க்குறோம். வாசிக்கலாம். யோவான் 18:39. ஜான் 18:39-40.
பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டு. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் இவனை அல்ல, பராபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பராபாஸ் என்பவன் கள்ளனாய் இருந்தான். பராபாஸ் பத்தி நம்ம தெளிவா போன சப்ஜெக்டை பார்த்துருக்கோம். அவர் எப்படி இருந்தாரு, என்ன குற்றச்சாட்டு பண்ணாரு, அவர் யார் கடையிலமா வராரு, இதெல்லாம் பார்க்கணும். இங்க என்ன விஷயம் என்ன பார்க்கணும்னா, ஏன் அவர் கேட்குறாரு, நான் யூதருடைய ராஜாவாகி அவர் உங்களுக்கு விடுதலை பண்ணட்டுமான்னு ஏன் கேட்குறாங்கன்னா, இவங்க விசாரிச்ச வரைக்கும் அவர் மேலே தப்பு கண்டுபிடிக்கல. அப்போ தப்பே இல்லாதனால அவரை விடுதலை, ஏன்னா கிட்டத்தட்ட 6 தடவை அவர் நிரபராதி என்று சொல்றாரு. இவர்கிட்ட நான் எந்த குற்றமும் கண்டுபிடிக்கலையே அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கே தெரியுது இவரை தான் விடுதலை பண்ணணும். அப்போ விடுதலை பண்ணோமான்னு கேட்கும்போது, ஏன்னா இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. குற்றம் மறுபடியும் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, தெரிஞ்சே ஒரு குற்றம் இல்லாத வரைக்கே தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு பார்க்குறோம். யோவான் 19:1-16. John 19:1-16. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் என்ன பண்ணாங்க, இயேசுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த தண்டனை அப்படியே நடந்துட்டே வருது. போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். இந்த வசனங்கள்லாம் நம்மளுக்கு பெரியதெல்லாம் நம்ம அடிக்கடி தியானிக்கிற விஷயங்கள், அதனால நம்ம அப்படி படிச்சுன்னு போகலாம். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். மறுபடியும் சொல்றாரு, இவரிடத்தில் எந்த குற்றமும் காணலே, உங்கள்கிட்ட வெளியே கொண்டு வர. இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷர் என்றான். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றார். மறுபடியும் நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணல, சிலுவையில் அடிக்கிறதுக்கு முடியாதுன்னா. யூதர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதித்திரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினார். மறுபடியும் அவர் விடுதலை பண்ணதான் வகை தேடுறாரு. யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். அப்ப என்னாச்சு, அவர் அவ்வளோ சொல்லிட்டே வர்றாரு, இல்லை குற்றம் இல்லை. டக்குன்னு இப்போ அவர் மேலே பழைய போட்டாங்க. என்னன்னா, நீ இவரை விடுதலை பண்ணினாக்கா நீ யாருக்கு சிநேகிதன் இல்லை, ராயனுக்கு சிநேகிதன். ராயனுக்கு சிநேகிதன் என்ன ஆயிடுது, தன்னை ராஜாவென்கிறவன் அவன் ராயனுக்கு விரோதி. அப்போ தன்னை ராஜான்னு சொல்லி ராயனுக்கு விரோதியாக இருக்கிறவனுக்கு நீ சிநேகிதன் ஆயிடுச்சுன்னா நீ ராயனுக்கு விரோதியாயிரு. அப்போ எந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி கொண்டு போறாங்க பாருங்க. பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்தம் நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அந்த மரியாதை இன்னும் விட்டு கொடுக்கல. இந்த அவங்க ராஜா, இதோ இந்த மனுஷன்றாரு, உங்களை ராஜான்றாரு. ஆனால் இவங்களுக்கு தான் அது இருந்து இல்லாத போட்டுக்கிட்டு போகிறோம். அப்புறம் அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தா அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, அப்போது இயேசு நிரபராதி என்று பிலாத்து பல முறை சொல்லி கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்காக அவர் தண்டனை கொடுக்குறாங்கன்னா அவருக்கே மனசு இல்லை தண்டனை கொடுக்க. இவங்க கொடுக்குற அழுத்தத்தினால ஒரு நிரபராதிக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அந்த அழுத்தத்தின் காரணமாக கொடுக்குறாரு. அப்போ அந்த 6 மணி நேரத்தில் இந்த 6 சோதனைகள்
நடக்குது. அதில் 3 வந்து யூத தலைவர்கள் முன்பாகவும் 3 வந்து புறஜாதி ஆட்சியாளர்கள் முன்பாகவும் நடக்குது. அப்போ யூத அதிகாரிகளின் முன்பாக உள்ள விசாரணைகள் மத சம்பந்தமான விசாரணைகள் அது எதுவும் எடுப்படல. அப்புறமா யூத தலைவர்கள் அவரை வெறுக்கும் அளவுக்கு ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர். அப்போது ஏன்னு சொன்னால் அவர் தங்கள் சொந்த நியாய பிரமாணங்களை கவனக்குறைவாக புறக்கணிச்சிட்டாங்க. நியாய பிரமாணங்களை அவங்க சரியாக படிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால் இவர் யார், எப்படி வருவார், என்ன பண்ணுவார் எல்லாமே எங்கே தான் இருக்குது, முன்கூட்டியே எழுதிருக்கு. அவங்க நியாய பிரமாணத்தில் கரைச்சி குடிச்சு தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், கரெக்டாக படிச்சுட்டு வந்திருக்கணும். அந்த தவறுனதுனால இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இதாகிடுச்சு. அப்போது தேவகுமாரன் சொன்னதை தேவன் சொன்னார்னு சொல்லிட்டு போய் சாட்சி சொல்ல ஆயிடுச்சான்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஆகையினால இந்த யூத நியாய பிரமாணத்தில் கண்ணோட்டத்தில் இந்த விசாரணையில் பல சட்டவிரோத காரியங்கள் இருந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பண்டிகை காலத்தில் எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது, நடத்தினாங்க. நீதிமன்றத்தில் ஒவ்வொரு உறுப்பினரும் குற்றவாளியாக தீர்ப்பதற்கு அல்லது விடுவிப்பதற்காக தனித்தனியாக வாக்களிக்கணும். எல்லாரும் வந்து வாக்களிக்கணும். அதுக்கு சொல்லிட்டு அந்த வாக்கெடுப்பு அங்கே நடக்கலை. மரண தண்டனை வழங்கப்பட்டால் தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன் ஒரு இரவு, குறைஞ்சது ஒரு இரவு இல்லைன்னா 3 நாள் இருக்கணும். அது அங்கே நடக்கலை. இருப்பினும் சிலுவையில் இயேசுவை அடைவதற்கு முன்பு சில மணி நேரங்கள் மட்டும்தான் அங்கே கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் யூதர்களுக்கு யாரையும் தூக்கிலிட அதிகாரம் இல்லை. அப்புறம் இரவில் எந்த விசாரணையும் நடக்கக்கூடாது. ஆனால் இந்த விசாரணை எப்போ தான் நடக்குதுன்னா இரவில் தான் நடக்குது. அப்போ குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆலோசனை அல்லது பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இயேசுவுக்கு எதுவும் அங்கே வழங்கப்படல. அதாவது தன் மீது இருக்கிற அந்த குற்றச்சாட்டை அவர் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் சுய குற்றவாளியாக தீர்க்கப்படுகிற கேள்விகளை அவர்கிட்ட கேட்கக்கூடாது. நீ கிறிஸ்துவான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இப்போ இயேசுவின் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய்யானவை, நிரூபிக்கப்படாதவை. இப்படி இருந்தும் தண்டிக்கப்படுறாங்க. அப்போ அவர்கள் பிலாத்துவின் முன் இயேசுவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை என்ன பண்ணிட்டாங்க, தெய்வ நிந்தனையில் தேவதூஷணத்தில் இருந்த தேச துரோகமாக சட்டவிரோதமாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இயேசுவுக்கு எதிரான மரண தண்டனை சட்டத்தால் தடை செய்யப்பட்ட இடத்தில் அறிவிக்கும். அப்போ அந்த மரண தண்டனை கொடுத்த இடமும் தடை செய்யப்பட்ட இடம், அது கூடி வரக்கூடிய இடமும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விசாரணைகளில் இன்னும் அநேக தவறுகள் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆகிய சகோதர சகோதரிகளை இப்போ இங்கே கொஞ்சம் நம்ம நிதானமாக யோசிக்கும்போது இந்த விசாரணைகள் எல்லாமே சட்ட விரோதமாகவும் நியாயமில்லாதவும் நடந்துச்சு இல்லைங்களா? இது எல்லாமே நடந்திருக்குது. இது யாருக்கு தெரியும்? தேவனுக்கும் தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நல்லாவே தெரியும். இது எல்லாமே வந்து இப்படி தான் நடந்துருக்கு. எக்ஸாம்பிள், நம்ம என்ன ஒரு தவறு செய்யும்போது யாராவது நம்ம தவறு சுட்டி காட்டினாலே நமக்கு எவ்வளோ கோவம் வரும்? எடுக்கிற கேள்வி முதல்ல என்ன, நீ யோகியமா, நீ எனக்கு சொல்றியா? ஆனால் எந்த தப்பும் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு இது கூட அவர்கிட்ட காமிக்க முடியாதோ, உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான், என்கிட்ட என்ன இருக்குது, அந்த மாதிரி வாழ்ந்தவர் அமைதியாக நம்ம கற்றுக்கிற விஷயம் இதுதான். இவ்வளோ நேரம் அந்த பார்த்தோம். இல்லை நம்ம கற்றுக்கிற விஷயம் நம்ம எதுனா, ஒரு தப்பும் செய்யாதவர் ஒரு தப்பும் ஏன்னா தண்டனை கொடுக்க வேண்டியவங்கள மனமாறுறாங்க. தண்டனை கொடுக்க வேண்டிய நான் என்கிட்ட ஒரு தப்பும் பண்ணலையே, அப்போ தண்டனை எப்படி தான் கொடுக்குறாரு? அவங்க கொடுக்குற மன ப்ரெஷர்னால, மன அழுத்தத்தினால தண்டனை சரி போ அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்குள்ள மூட்டி விட்டுறாங்க. அப்போ ராயனுக்கு நீ ஸ்நேகிதனா இல்லைன்னு சொல்லும்போது அந்த தேசத்தில் ஒரு குழப்பம் வராதபடி அவங்க இந்த வசனங்கள் கூட நிறையா படிச்சு ஃபுல்லாக படிக்கும்போது தெரிய வரும். அதனால அப்படி தான் அங்கே தண்டனை கொடுக்கப்படுதுன்னு சொல்லும்போது, அப்போது எவ்வளோ விசாரித்தாலும் எந்த குற்றத்தையும் காண முடியாத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அமைதியாக இருக்கிறதுக்கு ஏன்? இவை எல்லாமே சட்டப்பூர்வமா உண்மையா நீதியா விசாரணை நடந்திருந்தா என்ன இருக்கும்? இயேசு கிறிஸ்து மரித்திருக்க மாட்டார். மரிக்கலைன்னா உலகத்துக்கு ரட்சகம் இல்லை. அப்போ எவ்வளவு தவறான விசாரணைகள் நடக்கிறது என்று நம்ம கண்டு இந்த பிலாத்தே வந்து அவரே வந்து மனம் மாறுறதை கூட நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட இயேசு நமக்காக மரிக்கலைன்னா மனுக்குலத்தோட ரட்சிப்பு இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படி இருக்கும்போது இந்த தவறான விசாரணைகளின் மூலம் கூட தேவன் நம்மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். அப்போ இயேசு 6 மணி நேரம் சிலுவையில் இருந்தார். அவருடைய மரணம் யூதர்கள் மற்றும் புறஜாதிகள் ஆகிற 2 பேரும் மீட்கப்பட்டார். யாரெல்லாம் அவர் குற்றம் சுமத்துறாங்களோ, யாரெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் மறிச்சாரு, அவங்களும் உயிர்த்தெழுதல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அங்கே தான் நம்ம அவர்கிட்ட அந்த குணலட்சத்தை நம்ம பார்க்கணும். இந்த 6 சோதனைகளுக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 6 என்பது ஒரு அபூரணத்தை குறிக்குதுன்னு சொல்லி, ஏன்னாக்கா நிறைய விஷயங்கள் 6 வந்து
இதாகும். அதனால நம்முடைய மீட்பராக இயேசு கிறிஸ்து பரிபூர்ணனா இருக்கிறாரு. மேலும் இந்த பரிபூர்ணமான மனிதன் மூலமா பாவத்திற்கு மீட்பை வழங்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ அவர் ஒடுக்குதலாலும் நியாயத்திற்குனாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏன் அப்படி சொன்னா ஏசாயா 53 ஏசாயா 53:8 இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால சொல்லி முடியும்? ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அவருக்காகவா? அவர் எந்த தப்புமே செயலன்னு சொல்லிட்டு விசாரணையிலே நிரூபிக்கப்படுது. இதனால தண்டிக்கப்படுறார். எதுக்காகனா ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அப்போ என் ஜனம்னா நம்ம எல்லாருமே நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்கும்போது அதான் இவ்வளோ தவறுகள் இல்லாத, ஒரு குற்றமும் இல்லாத அவர் அவ்வளோ அமைதியாக இருக்கிறார் சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்குன்னா ஒரு எப்படி போக வந்தோம்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, ஒரு 2 நாளுக்கு முன்னே டீ குடிக்கலான்னு போனேன். பேங்கில் போய் டீ குடிச்சிட்டு 10 ரூபா தான் டீ குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டேன். வண்டி எடுக்கிறேன், வண்டிக்கிட்ட வந்துட்டேன். காசு வாங்கணுன்னே கூப்பிட்றான், காசு எங்கே இருந்தான். நம்மளுக்கு 10 ரூபா அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அங்கே ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்க 4-5 பேர் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட தானேப்பா காசு கொடுத்துட்டு கொஞ்சம் பொருள் உயர்த்தினேன். அப்புறமா இல்லை சரி போ அப்படின்னா. அப்போ நம்ம என்ன வச்சுக்கணும், இந்த 10 ரூபாய்க்கு இவ்வளோ கோவம் வருது. ஆனால் அவருக்கு ஒரு குற்றமும் செய்யாத, இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டம், நிந்தனைகள் எல்லாமே அமைதியாக சகிக்கிறாருன்னா யாருக்காக? குற்றம் செய்த நமக்காக, பாவைகளாக இருக்கிற நமக்காக சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஆகினால ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அவர் துண்டிக்கப்படுவார், அவர் கொல்லப்படுவார், அவருடைய ரத்தம் அனைவருக்குமான அதிகாரத்தை வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆகினால இந்த நேரங்களில் நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்போது, நம்ம வாரம் அப்போ எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணாக்கா இந்த காரியங்கள்லாம் நினைவு கூற வேண்டியது அவசியம். ஏன்னாக்கா நமக்காக நம்முடைய மீட்பர் அவமானம், பொய்யான குற்றச்சாட்டுகள், சட்டவிரோதமான சோதனைகள் மற்றும் கடைசியாக மரண தண்டனை அனுபவித்த இந்த கடைசி மணி நேரங்களை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால தான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது அவர் நினைவு கூறணும். இந்த விஷயங்கள் எல்லாமே நினைவு கூறும். என்பதால் வெறும் அந்த தண்டனைகள் அது மட்டும் பார்க்கலாம். அதுக்குள்ளே நடந்த விஷயங்கள் இவ்வளோ சொல்லி பார்க்குறோம். ஆகையால் பொறுமையோடு கேட்டவங்க யாவருக்கும் நன்றி. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.